எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இந்த வீடியோவில் நான் டிமார்ட்ல இருந்து இந்த மாதம் மளிகை என்னென்ன வாங்கியிருக்கேன், அது மூலிமா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் மற்றவங்கள மாதிரி மளிகை ஜாமான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு மட்டும் காட்டிட்டு போனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒவ்வொரு பொருளும் என்னென்ன விலைக்கு வாங்கின, எவ்வளோ கிராம், இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இனி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாங்க. வரமிளகா வாங்கியிருக்கேன் 166 கிராம். இதோட ப்ரைஸ் வந்து 39 ரூபா 84 பைசாங்க. அடுத்ததாக ரின் சோப் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 9 ரூபா. அடுத்ததாக விம் சோப் வாங்கியிருக்கேன், பாத்திர கழுவுறது. இது வந்து 1 10 ரூபா. நான் 2 வாங்கியிருக்கேன். டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18.60 பைசா. அடுத்ததாக ஏலக்காய் வாங்கியிருக்கேன். இது வந்து 10 கிராம். ஒரு பேக்கெட் வந்து 32 ரூபா. அதோட எம்ஆர்பி போட்டிருக்கு. டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22 ரூபா 50 பைசா. ஸோ 2 பேக்கெட் வாங்கியிருக்கிறனால 45 ரூபா. அடுத்ததாக பெப்பர் வாங்கியிருக்கேன். இது வந்து 50 கிராம். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 72 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 51.50 பைசாங்க. அடுத்ததாக சக்தி சாம்பார் பொடி வாங்கியிருக்கேன் 100 கிராம். எம்ஆர்பி வந்து 58.50 பைசா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 35.10 பைசாங்க. திராட்சை வாங்கியிருக்கேன். திராட்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். பிளாக் கலர் இருக்கும், அப்புறம் வந்து ப்ரௌன் இருக்கும். ப்ரௌன்லேயே வந்து இந்தியன் கிஸ்மிஸ்னு ஒன்று இருக்கும், வெரைட்டி ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்பாட்டி நான் இந்தியன் கிஸ்மிஸ் வாங்கியிருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா 200 கிராம். இது வந்து 85 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 60 ரூபா 50 பைசாங்க. இதான் வந்து ஜூனியர் ஹார்லிக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர். பாட்டி வந்து பாப்பாவுக்கு இது ட்ரை பண்ணலாம் சொல்லி வாங்கியிருக்கேன். 100 கிராம் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 235 ரூபாய் எம்ஆர்பி. நாட்டில் வந்து 211 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஆச்சியில் மஞ்சள் தூள் வாங்கியிருக்கேன். இது வந்து 100 கிராம். எம்ஆர்பி 34 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 25 ரூபா. இதுதான் டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 60 ரூபா. நார்மலாக பை 1 கெட் 1ல இருக்கும். நான் 1 மட்டும் எடுத்தனால 30 ரூபாய்க்கு பாதி ப்ரைஸ்க்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விமென்ஸ் ஹார்லிக்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 355 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 305 ரூபா. கோல்டு வினர் வந்து 1 லிட்டர் 128 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 109 ரூபா. அடுத்ததாக சோயா சங்க்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து 200 கிராம் பேக்கெட். இதோட ப்ரைஸ் வந்து 38 ரூபா. டிமார்ட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 27 ரூபா 50 பைசா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபுள் ஓர்ஸ் கம்பெனியில் புட்டு பொடி வாங்கியிருக்கேன். இது வந்து சிவப்பரிசி புட்டு ரெடிமேடாக பண்ணிடலாம். இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் இதோட டேஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் நான் ரெகுலராக வாங்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து 75 ரூபா. அரை கிலோ இருக்கும், 75 ரூபா. ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69.75 பைசா வருது. அடுத்ததாக கேபிஎல் கம்பெனியில் கோகோனட் ஆயில் வாங்கியிருக்கேன். இது 1/2 லிட்டர் 121 ரூபா. இதோட எம்ஆர்பி. ஆஃபர் ப்ரைஸாக 96 ரூபாய்க்கு கிடைக்கிது. அடுத்ததாக வந்து சிறுதானியத்தில் திணை வாங்கியிருக்கேன். இது வந்து 500 கிராம். இதோட எம்ஆர்பி 79 ரூபா. டிமார்ட் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58.50 பைசா. அடுத்ததாக மிக்சடு சன்னா வாங்கியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ. இதில் வந்து எல்லா விதமான கடலையும் வரும். கருப்பு கொண்ட கடலை, பச்சை கொண்ட கடலை, அது போக இன்னும் 2-3 பயிரெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து முளைக்கட்டி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட எம்ஆர்பி 77 ரூபா. ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 56.50 பைசா. அடுத்ததாக கோதுமை மாவு வாங்கியிருக்கேன். இது வந்து 1.5 கிலோ இருந்துச்சு. இது வந்து லூஸில் தான் எடுப்பேன் நான். இதோட ப்ரைஸ் வந்து 52.90 பைசா. நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு அவங்க வந்து கால்குலேட் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வெள்ளை ரவையும் வாங்கியிருக்கேன். இது வந்து 1.25 கிலோ இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 53.81 பைசா. நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ரவை பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வந்து 17 ரூபாயோ 18 ரூபாயோ என்னமோ. ஆனால் இங்கே வாங்கும்போது உங்களுக்கு 10 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்ச் தான் வருது. ஸோ இதுவும் வந்து நல்ல டீல் தான். அடுத்ததாக வந்து கடலை பருப்பு. இது வந்து ஒரு 328 கிராம் இருந்துச்சு, 30 ரூபா 50 பைசா. முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வாங்கியிருக்கேன். இது வந்து 167 ரூபா. இதோட எம்ஆர்பி போட்டிருக்கு. இது வந்து ஹோல் முந்திரி. ஸ்பிளிட்டுக்கு ஒரு ரேட்டு இருக்கும், முழுசாக இருக்கிற முந்திரிக்கு ஒரு ரேட்டு இருக்கும். நார்மலாக முழுசாக இருக்கிற முந்திரிக்கு தான் ரேட் அதிகம். ஸோ இது வந்து 167 ரூபா. ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 120 ரூபாய்க்கு தராங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் குதிரைவாலி அரிசி வாங்கியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ 83 ரூபாயோட எம்ஆர்பி. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 61.50. காஞ்ச பட்டாணி இது வந்து 1/2 கிலோ. இதோட ப்ரைஸ் வந்து 115 ரூபா. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 82 ரூபா. அடுத்ததாக ஓரல் பியில் டூத் ப்ரஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து 6 ப்ரஷ்ஷு சேர்ந்த மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 210 ரூபா போட்டு அதை அடித்து 150 ரூபான்னு போட்டிருக்கோம். ஆனால் டிமார்ட்டில் வந்து இதிலிருந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் தராங்க. ஸோ 150 ரூபாயிலேருந்து 20 ரூபா கம்மி பண்ணி 130 ரூபாய்க்கு தராங்க. இந்த ப்ரஷ் வந்து சாஃப்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. இது சாஃப்டெல்லாம் கிடையாது, நல்லா ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட் அங்கேயே வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அது வந்து வீடியோவில் காட்டல, சும்மா பேப்பர் மட்டும்தான் வச்சுருந்தேன், அதை மட்டும்தான் காட்டியிருப்பேன். ஸோ ஸ்னிக்கர்ஸ் வந்து 20 ரூபாது, அங்கே 17 ரூபாய்க்கு தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காமிச்ச வரைக்கும் இது முந்தின நாள் வாங்கினேன். இந்த இப்போ காட்ட போகிற ப்ராடக்ட்லாம் வந்து இன்னொரு நாள் வாங்கினேன். ஸோ 2 நாளாக பிரித்து வாங்கியிருப்பேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் போனப்போ சரியான கூட்டம், நிறைய பொருள் வந்து வாங்கவே முடியல. ஸோ அடுத்த நாள் திரும்பவும் போய் பாதி பொருள் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அப்படித்தான் மேட்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்த மேட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 49 ரூபா. சாதாரணமாக இந்த டைப் மேட் வந்து வெளியே 80 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்ச் வருது. இங்கே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. நான் அதை வாங்கியிருக்கேன். அடுத்ததாக கடுகு. இந்த வாட்டி சின்ன கடுகு கிடைக்கல, பெரிய சைஸ் கடுகு தான் இருந்தது. இது வந்து 100 கிராம் 15 ரூபா. ஆஃபர் ப்ரைஸாக 11 ரூபாய்க்கு தராங்க. அடுத்ததாக கிசானில் வந்து இந்த டொமேட்டோ கெச்சப். இது வந்து இந்த ஃப்ராங்கி இதெல்லாம் செய்யும்போது என் பொண்ணு சில நேரம் சப்பாத்திக்கு இதுதான் தொட்டுட்டு சாப்பிடுவா. ஸோ 15 ரூபா போடுது, 13.95 தராங்க. ஸோ இதுவும் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக நியூட்ரி டிலைட் கம்பெனியில் வந்து சாக்கோ பைட்ஸ் வாங்கியிருந்தா. இது வந்து பை 1 கெட் 1 ஆஃபரில் இருந்தது. அவள் ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டா. ஸோ ஒன்று தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து 15 ரூபா. 2 பேக்கெட் சேர்த்து 15 ரூபா தான். அடுத்ததாக கருப்பு கடலை வாங்கியிருக்கேன். இது வந்து லூஸில் தான் வாங்கியிருக்கேன். 670 கிராம் இருந்தது நான் எடுத்தது. இதோட ப்ரைஸ் வந்து 59.30. அடுத்ததாக சர்க்கரை வாங்கியிருந்தேன். சர்க்கரை வந்து 5 கிலோ பேக் ஒரே பேக்கில் போட்டால் எப்படியுமே கொட்டிடுது, கிழிஞ்சிருது. அதனால 2 கவரில் மாற்றி எடுத்தேன். ஒரு பேக்கில் எடுத்தது வந்து 2.172 கிராம். இதோட ப்ரைஸ் 94 ரூபா. இன்னொரு பேக்கில் எடுத்தது 2.492 கிராம். இதோட ப்ரைஸ் 108 ரூபா. ஸோ இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அடுத்ததான் வந்து பேட் வாங்கியிருந்தேன். வீட்டில் நிறைய கொசு தொல்லையாக இருக்குது, அதனால் ஒரு மஸ்கிட்டோ பேட் வாங்கியிருந்தேன். இது 329 ரூபா. இது நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கினதோட பில் வந்து 2196 ரூபா. ரெண்டாவது வாங்கினதோட பில் வந்து 607 ரூபா 63 மொத்தமாக வந்து 2803 ரூபா வந்திருக்கு. இதுதான் இந்த மாதம் நான் வாங்கினதோட பில். நான் சில சோப் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதத்துக்கு தேவையானது சேர்த்து தான் வாங்கியிருப்பேன். அதனால் தான் வாங்கலை. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து ஐ பட்டனில் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.